3 டேஸாக என்ன நடந்துன்றதை வந்து ஒரே லாங் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். சுத்தமாக வந்து மாவு இல்லை. ஸோ மாவரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியில் 2 பேரும் பிஸியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் அதுக்குள்ளே அரைச்சி முடிச்சிடலான்றதை வந்து அவசரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது பண்ணி முடிக்கவே வந்து எனக்கு 8 o'clock ஆயிடுச்சு. இனி டின்னர் பண்ணால் வந்து ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக வெளியே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இந்த சிக்கன் ட்ரை பண்ணாமல் விடுறதில்ல. இந்த வீக் வந்து இது ஒரு சம்மர் காம்போ ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தோம். இந்த காம்போ ஆஃபரில் வந்து பர்கர், சிக்கன் ஸ்ட்ரிப், 4 பீசஸ் சிக்கன், ஒரு ரேப் இருந்தது. இதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து இதோட இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. 50 AED ஆச்சு இந்த காம்போ ஆஃபர். இத்தனை ஐட்டம்ஸ்க்கு வந்து 50 AEDன்றது வந்து இங்கே வந்து இது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். டின்னர் முடிச்சுட்டு நிறைய வெசல்ஸ் இருந்துச்சு. டிஷ்வாஷரில் வந்து அதை நான் ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, மார்னிங்கில் இருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு சேர்ற எல்லா பாத்திரத்தையும் சேர்த்துட்டு நைட்டு வந்து ஒரு 8 o'clock வந்து இதில் நான் போட்டுருவேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பேக்கோ. இதில் வந்து 10 years வந்து வாரண்டி. இது இட்டாலி பிராண்ட். இது வந்து 1200 AEDக்கு நான் இங்கே வாங்கினேன். 25,000 ஆகும் நம்ம ஒரு ப்ரைஸுக்கு. இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால மாவு நல்லாவே வெளியில் வச்சதும் புளிச்சிருச்சு. இல்லைனா அதை நான் அவனுக்குள்ளே வச்சுட்டு தான் தூங்குவேன் வின்டர் டைமில். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் வந்து 3 டேஸ்க்கு வந்து இட்லி ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியே பண்ணியாச்சு. இங்கே ரெடிமேடில் வந்து தோசை பேட்டர் கிடைக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து லோக்கலில் வாங்கினாலும் வீட்டில் பண்ணுற மாதிரி தான் சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அதோட டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் வந்து 4 AEDன்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்லி வீட்லேயே அதை நான் அரைச்சிருவேன். பிரியாஷ்க்கு இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 ஆக போகுது. ஸோ 4 வந்து பார்டர் தாண்டினாலே வந்து ஸ்கூலை பற்றி திங்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் வந்துடுவோம். இங்கே எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, மார்ச்சுக்கு முன்னாடி வந்து 4 years ஆகணும். இப்போ பிரியாஷ்க்கு வந்து ஜூலை தான் அவனுக்கு பர்த்டே. ஆனால் அவருக்கு வந்து மார்ச்சில் தான் சேர்க்க முடியும். நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தது அல்வார் குவான்ற பிளேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த பிளேஸில் வந்து எந்த நர்சரியும் இல்லை. ஸோ நாங்கள் பிரியாஷை வந்து டைரெக்டாக வந்து ஸ்கூல்லையே சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அவனுக்கு இந்த மந்த்து தான் அவனுக்கு பர்த்டே வருது. ஸோ KG1 வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் தான் நாங்கள் அட்மிஷன் போட முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்கூலில் வந்து ப்ரீகேஜி இருக்கு. அதான் ப்ரீகேஜியே வந்து சேர்த்துடலான்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே எப்படின்னா ப்ரீகேஜி கூட அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அதில் வந்து அவங்க குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அதில் ஜாயினிங் ப்ராசஸை பற்றி பேசுவாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து 1 hour வந்து அசஸ்மெண்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சின்னதா வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கூட்டு போனா நல்லா இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணி அவனை வந்து அவசரமா கிளப்பியாச்சு. பிரியாஷை ஸ்கூலுக்கு சேர்த்தா வந்து ரொம்ப அழுவானோ அப்படின்றது வந்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் 2.5 ஏஜ்லேயே வந்து அவனை கிண்டர் கார்டனில் சேர்த்துட்டோம். அன்னைக்கே வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக போனான், ஸ்மைலிங் ஃபேஸோட. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் அவன் ரொம்ப அழுவான் அப்படின்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது. ஸோ ஸ்கூல்னா வந்து அவன் வாண்டடாக போயிடுவான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு யோசிக்கிறது வந்து அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாமே அவனுக்கு பேசிக் எல்லாமே தெரியும். ஆனால் அங்கே வந்து அந்த டீச்சர்ஸ்லாம் பார்த்தா அவன் சொதப்பிடுவானோன்னு கொஞ்சம் பயம். இது நெக்ஸ்ட் டே வந்து ராகி இடியாப்பம் பண்ணலான்றது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்பயுமே வந்து ரைஸ் ஃப்ளாரில் தான் பண்ணுவேன். ராகி மாவு வந்து 2 கப் எடுத்துட்டு 1/4 கப் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா இடியாப்ப மாவு ரெடி ஆயிரும். இடியாப்ப அச்சில் வந்து இட்லி குக்கரில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு 10 to 15 நிமிஷம் வந்து வேக வச்சுட்டோம்னா ராகி இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு. இதோட கோகோனட் மில்கோட வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து பிளாக் கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் புளிக்கும். இந்த டைம் ஷாப்புக்கு போகும்போது வந்து இது நல்லா இனிப்பாக இருந்தது. இதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு பிரியாஷ் கேட்டனால அதை வந்து வாங்கியாச்சு. இப்போ நியூ கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறனால ரெகுலராக வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ ப்ரீவியஸாக வந்து கோவிட் டைமில் ஆரம்பித்தது. லாஸ்ட் மந்த் வரைக்கும் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ தான் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து எதிர்பார்க்கிறது தான், ஆனால் அது திடீர்னு நடந்ததுனால அது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது வந்து நான் கோதுமை ரவை உப்புமா பண்ணலாம் அப்படின்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து தாளிப்புக்கு தேவையானதை போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ் கொஞ்சோன்னு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான வாட்டர் வந்து கொஞ்சோன்னு ஆட் பண்ணி வாட்டர் நல்லா பாயில் ஆனதும் கோதுமை ரவை 1 கப் அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டோம்னா கோதுமை ரவை வந்து ரெடி ஆயிரும். இது ஆதவுக்கு வந்து பிடிக்காது. அதனால அவருக்கு வந்து ஒரே ஒரு தோசை மட்டும் செஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே ரவை உப்புமா பிடிக்காது. இது வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால ரவை வாங்குறதே ஸ்டாப் பண்ணியாச்சு. கோதுமை ரவை தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன்.
இதில் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ப்ரீவியஸாக வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நான் யூஏக்கு வந்ததுலேருந்து வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே தேடவும் எனக்கு பிடிக்கல. அதுக்கு பதிலாக நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன். நான் என்ன ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரி, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் பார்பிக்யூ நேஷன் வந்தோம். இது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. டேபிள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாரு. சும்மா வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். ஆனால் நான் கெஸ் பண்ணிட்டேன் லஞ்சு சமைக்க வேணான்னு சொன்னதும். நாங்கள் போன டே வந்து சண்டே, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சர்வீஸும் கொஞ்சம் டிலே ஆன மாதிரி இருந்தது. அதர்வைஸ் வந்து ஃபுட்டு வந்து எப்பயும் போல் நல்லா தான் இருந்தது. இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபிஷ்ஷும் வந்து நிறையா சாப்பிட்டாங்க 2 பேருமே. இவங்க 2 பேருக்கு மட்டுமே வந்து ஸ்பைசி இல்லாமல் பண்ணுங்கன்னு அது மாதிரியே அவங்க கொடுத்தாங்க. ஓவராலாக வந்து ஃபுட்டு நல்லா இருந்துச்சு.